அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 19/6/2026 இந்த வீடியோ எடுக்க 10 மணி ஆகுது. எடுத்து முடிச்சோன்னா அப்லோட் பண்ணிடுவோம். மொபைலில் தான் எடுப்பேன். ஆக்சுவலாக 19/6/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி ஆல்ரெடி தினமலர் வீடியோ போட்டோம். குறுக்கெடுத்து ஆன்மீக மலர் போட்டுவிட்டோம். இது 3வது. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். மாநில தலைமை அமைச்சர். மாநிலத்தில் உள்ள தலைமை அமைச்சர் வந்து யாருன்னு சொல்லுவாங்க? அமைச்சர்களுக்கெல்லாம் தலைமை அமைச்சர் அப்படின்னா முதலமைச்சர்னு சொல்லுவோம். பதில் என்ன? முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மினிஸ்டருக்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர். ஓகே. ஒன்று மேலேருந்து கீழே என்ன? பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் தமிழில். பிஹெச்டின்னா டாக்டரேட் பட்டம் பெற்றவர்களை தமிழில் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்காங்க. முனைவர். பதில் என்ன? முனைவர் பட்டம் பெற்றவர்கள். சரிங்க. 4 இடமிருந்து வலம் என்ன? வேலை ஆரம்பிச்சிருக்கு. உடலெங்கும் கோடு உள்ள விலங்கு. உடம்பெல்லாம் கோடு போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கோடு உள்ள விலங்கு அப்படின்னா அதோட பெயர்லேயே வரி வந்தாச்சு. வரி குதிரை, ஜீப்ரா. சரிங்க. 2 மேலேருந்து கீழே பாருங்க. லேலேருந்து ஆரம்பித்து இக்கில் முடியுதுங்க. காஷ்மீர்லேருந்து பிறந்த யூனியன் பிரதேசம். காஷ்மீர்லேருந்து இப்போது பிரிஞ்ச யூனியன் பிரதேசம் அப்படின்னா என்னன்னு கேட்காங்க. லடாக். லே ரிவர்லாம் இருக்கும்ல, அந்த லடாக் பகுதி எப்போ பிரிஞ்சதுன்னா அக்டோபர் 31, 2019 தனி யூனியன் பிரதேசமாக. ஒன்று வந்து இந்தியாவுடைய செக்யூரிட்டிக்காகவும், இன்னொன்று டூரிஸ்ட்டுக்காகவும். இங்கே வந்து லடாக் போகக்கூடிய பாதையில் பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஹில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று காந்தமலைன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வந்து நீங்கள் வண்டியை ஆஃப் பண்ணிட்டு காரெல்லாம் நியூட்ரலில் போட்டிங்கன்னா கீழே வந்து மேலே நிற்கி 20 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி இருக்கும். மேக்னெட்டிக் ஹில் இன் லடாக்குன்னு போட்டுப்பாங்க. கூகுளில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். 5 மேலேருந்து கீழே என்ன? முடியாட்சி அல்ல. முடியாட்சி அப்படின்னா மன்னராட்சி. மன்னராட்சி இல்லைங்க. இங்கே வந்து என்னென்னா குடியரசு ஆட்சின்னு எழுதலாம். இது 13 என்னன்னு பார்த்துட்டு நம்ம எழுதலாம். டேஷ் சமவெளி நாகரிகம். நாகரிகம்னு சொன்னால் சிந்து சமவெளி நாகரிகம், இன்னொன்று ஐரோப்பா நாகரிகம்னு சொல்லலாம். இங்கே வந்து சமவெளின்னு கொடுத்துக்கனால சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம சிந்து நதி பாஞ்சதில் இந்தியாவுடைய வடமேற்கு பாகிஸ்தான் சைடில் உள்ளதில் மக்களுடைய நாகரிகம் வாழ்வாதாரத்தை பற்றி சொல்லக்கூடியது. இங்கே தான் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கோம்னா மொகஞ்சதாரோ மெசபடோமியா. மொகஞ்சதாரோனா அவங்க நம்ம குளிக்க யூஸ் பண்ண லேக்கு. மெசபடோமியா அதே மாதிரி கண்டுபிடிச்சாங்க. சின்ன கிளாஸில் ஸ்கூல் படித்த ஞாபகம் இருக்கலாம். ஸோ இது வந்து குடியாட்சி அப்படின்னு சொல்லலாம். குடியாட்சி. முடியாட்சி இல்லை, குடியாட்சி. ஓகே. 13 வலமிருந்து இடமும் எழுதியாச்சு. 10 இடமிருந்து வலம் என்ன? புரிதல் இல்லாமை, மடமை. புரிஞ்சுக்கிறதே மாட்டேங்க, மடமையாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அஞ்ஞானம் இல்லாதவர்கள் அப்படின்னா அறியாமை அப்படின்னு சொல்லலாம். 3வது இருக்கனால அறியாமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே பாருங்க 10 மேலேருந்து கீழே முதல்ல ஆரம்பிக்கி 3 எடுத்து தூவாகுதுங்க. என்னென்ன பார்ப்போம். 10 விதிமுறை இல்லைன்னா சட்ட விரோத மீறல். விதிமுறை மீறுதல் இல்லைன்னா சட்ட விரோத மீறுதலை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அத்துமீறி போகிறாங்க. அத்துமீறல். சரி. அப்போ 15 வலமிருந்து இடம் என்ன? சந்நியாசம். அனைத்தையும் விட்டுட்டு துறவரம் போகிறது. இந்த வாழ்க்கை எல்லாத்தையும் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் உதவி தள்ளிட்டு போகிறது துறவரம். ஆமாம், இது கரெக்டாக ஆன்சர் வருது. இதுக்கு நான் ஔவையாருக்குள்ள லைன் ஒன்று சொல்லுவேன். இது அதுக்காண்டி துறவரம் போகிறவங்கள நான் தப்பு சொல்லலை. இல்லறம் அல்லது நல்லறம் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? தூள் ஆரம்பிக்கு. நுகர்ச்சி ஸ்மெல் பண்ணுறது, கழித்தல், அது என்னென்னு கண்டுபிடிக்கிறது, அனுபவிக்கிறது,
அடுத்து என்னது, என்ன சாப்பிட்டோன்னு சொல்கிறது, அது என்னது, துய்ப்பு, துய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. துய்ப்புன்னு சொல்கிறேன், 4 எழுத்துங்கனால. இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 16 வலம் வந்து இடம் என்ன? இராணுவ காலாட்படை வீரர். இராணுவத்தில் காலாட்படை வீரர் வந்து சோல்ஜர்னு நம்ம சொல்லுவோம். சிப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிப்பாய்ங்கிற வார்த்தை வந்து பாரசீக மொழியிலேருந்து வந்துச்சு, அரபிக் மொழியிலேருந்து. சிப்பாய் அப்படின்னா காலாட்படை வீரன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். போர் வீரன் அப்படின்னு சொல்லுவாங்க. 18 கீழேருந்து மேலே என்ன? கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். மெய் அல்ல. மெய்யினா உண்மை, உண்மை அல்லங்க அப்படின்னா பதில் என்ன? பொய். சரிங்க. அடுத்து இங்கே வந்தோம். இந்த சைடு எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம் அந்த ஹிண்ட்டை வச்சு. 3 இடமந்து வலம் என்ன? கல்லாக இருந்து ராமன் கால்பட்டதால் பெண்ணாக மாறியவர். ஆக்சுவலாக அவங்க பெண்ணாக தாங்க இருந்தாங்க, கல்லாக சபிக்கப்பட்டவங்க. யார்? அகலிகை. அகலிகை வந்து பிரம்மாவுடைய அழகான மங்கை, அழகாக உருவாக்கப்பட்ட மங்கை அகலிகை. மகள் மாதிரி சொல்லிக்கலாம். இது இவங்களை கல்யாணம் கட்டுறதுக்கு 2 பேர் போட்டி போடுவாங்க. ஒன்று வந்து இன்னொன்று கௌதம முனிவர். கடைசியில் கௌதம முனிவர் கல்யாணம் கட்டிடுவாங்க. அவங்களுக்கு இடையில இஷ்யூ நடக்கும், அதில் சாபம் கொடுத்துவாங்க, கல்லாக மாறிடுவாங்க அகலிகை. யார் சாபம் கொடுப்பா? கௌதம முனிவர். ராமர் வனவாசம் போகலே இந்த கல் மேலே கால் வச்சோன்னே இவங்க சாப விமோசனம் போவாங்க. 8 கீழேருந்து மேலே என்ன? வேக வைக்க பயன்படும், வேகமாக வேக வைக்க பயன்படும் பாத்திரம். வேகமாக வேக வைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குக்கர். ஓகே. 9 கீழேருந்து மேலே என்ன? பெண் என பொருள். பெண் அப்படின்னா அவங்களுக்கு வந்து 7 பருவங்கள் சொல்லலாம். பேதை, பெதும்பை, மங்கை. மங்கை இதில் எழுதலாம். அறிவை, தெரிவை, பெருளமென். ஸோ மற்றெல்லாம் இதுங்க எழுத முடியாது. சரிங்களா? 6 இடம் வந்து வலம் என்ன? குரங்கு இனத்தை சேர்ந்த ஒரு விலங்கு. குரங்கு இனத்தை சேர்ந்த விலங்கு அப்படின்னு கேட்காங்க. அடிக்கடி நம்ம பார்ப்போம் தினமலரில். என்ன? தேவாங்கு. தேவாங்கை பற்றி தெரியாதவங்க இந்த காந்தா 2 படத்தில் செய்வன வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கட்டுக்கதையாக இருக்கா இப்படிங்க எனக்கு தெரியலை. அந்த விஷயத்துக்குள்ள நான் வரல. தேவாங்கு இது மேக்ஸிமம் காற்றுல தான் வரும். நைட்டில் மட்டும்தான் புதவுக்குலேருந்து வெளியில் வந்து சாப்பாடை தேடி சாப்பிடும். சரிங்களா? இந்த மாமிச உண்ணிலாம் கிடையாது. அது போக வந்து இந்த விலங்கு வந்து இந்த நெகட்டிவ் விஷயத்துக்காக அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் வந்து கடவுள் சரணாலயம், கடவுள் தேவாங்க சரணாலயம்னு ஒரு இதை பாதுகாக்கிறதுக்கு அமைச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் கதவுக்கு இடையில இருக்குது. 7 மேலேருந்து கீழே என்ன? 3 அடி கேட்டக்குள்ள அவதாரம். 3 அடி மண் மட்டும் தாங்க அப்படின்னு கேட்டாங்க. யார்? விஷ்ணுவுடைய திருமலுடைய தசாவதாரத்தில் 5வது அவதாரம், 9 அவதாரத்தில் 5வது அவதாரம் வாமனன் அவதாரம். சரிங்களா? மகாபலி மன்னன்ட்ட போய் எனக்கு 3 அடி மண் மட்டும் தாண்டோன்னா சரின்னு சொன்னார். குட்டியாக இருக்கான். வாமனன் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் குள்ளம் அப்படிங்கிறது தமிழில் மீனிங். எனக்கு 3 அடின்னோடனே ஈஸியாக சின்ன பிள்ளை மாதிரி நினச்சிட்டாரு. இவரோட சுயரூபம் காமிச்சோன்னே ஒரு 8 பூமியில் வச்சார், இன்னொரு 8 வெளியில் வைக்க முடியலை. ஸோ இன்னொரு 8 என் தலையிலே வைங்கன்னு சொல்லி மகாபலி மன்னன் பண்ண சொல்ல அவர் வந்து எங்கள் பாதாள உலகத்துக்கு தான் போனார், அடியெல்லாம் போகலை. ஓகேங்களா? இவர் தான் திரும்பி வருவார் ஓணம் பண்டிகைக்காக. ஸோ 11 இடமந்து வளமில்லை. பணக்காரன் என பொருள். பணக்காரன் இதுக்கு வேறு ஹிண்ட் வருதான்னு பார்ப்போமா? 12 மேலேருந்து கீழே என்ன? 12 மேலேருந்து கீழே கோபுர டேஷ் கோடி புண்ணியம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். பதில் என்ன? தரிசனம். 12 மேலேருந்து கீழே. ஓகேங்க. கோபுர தரிசனம். கோனா கடவுள், புறம் கடவுள் இருக்கக்கூடிய இடம், போய் தரிசித்து வருவது கோடி புண்ணியம்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரிங்க. 11 இடமந்து வளத்துக்கு பணக்கார அப்படிங்கிறதுக்கு இடமந்து வளம் செல்வந்தன் சொல்லலாம், இங்கே தனவந்தன் சொல்லலாம். தனவந்தன்
எப்போனாலும் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? 14 இடமிருந்து வலம் என்ன? 14 இடமிருந்து வலம். நீதிமன்ற சம்மன். கோர்ட்டில் உள்ள சம்மனை நீங்கள் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மேலேருந்து கீழே அழைப்பானை அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? அழைப்பானை. அழைப்பானை அப்படின்னா நை வந்து 3 சுழி நை வரணும். நான் வந்து 3 சுழி நை. சரிங்களா? இது 3 சுழி கவனிச்சுக்கோங்க. 19 இடம் வந்து வலம் என்ன? மன்னர் கால முத்திய மோதியம். மன்னர் காலத்தில் முத்திய மோதியம் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கணையாளி அப்படின்னு சொல்லுவாங்க. பொன்னியின் செல்வனில் யாராவது பழுவேட்டையோடைய கணையாளியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அடையாள மோதியம். என்னது படம்? பதில் என்ன? கணையாளி. அரசாங்க இந்த மோதிரத்துக்கு காமிச்சா தான் வழி விடுவாங்க. இந்த பெர்மிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மோதிரம் கணக்கு சொல்லுவாங்க. 14 இடமிருந்து வலம் என்ன? கண்ணுக்கிடும் மை. கண்ணுக்கு இடக்கூடிய அழகான மையை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? அஞ்சனம். கண்ணுக்கு குளிர்ச்சிக்காக இடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஞ்சனம். ஓகே. கடைசி கேள்விங்க. 17 கிழந்து மேலே. இதில் கோலம் இன்னும் இருக்குதுங்க. 6 கிழந்து மேலே. கல்லினுள் டேஷுக்கும் உணவு வழங்குவாங்க. 6 கிழந்து மேலே. தேவாங்க எழுதணும், வைக்குதை எழுதையில் தேதைன்னு சொல்கிறோம். கல்லுக்குள்ளே இருக்க தேதைக்கும் கடவுள் உணவு வழங்குவார் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஓகேங்க. இதில் கோலமிடுவர். எதில் கோலமிடுவர்? வாசலில் கோலமிடுவாங்க. வாசலில் இன்னும் எக்ஸாக்டாக முச்சத்தில் சாணி தெளித்து கோலமிடுற காலம். இதுக்குன்னு நோய் கிருமிலாம் அண்டாமல் இருக்கும், வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ எதுவுமே இல்லை, முச்சமும் இல்லை, மற்ற கோலமும் தெரியலைன்னு சொல்கிறோம். அதுக்காண்டி யாரையும் குறை சொல்லலை. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. எது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. நேற்றைய மதியம் இன்றைக்கி வார்த்தை விளையாட்டை பார்ப்போம். நேற்று ஆன்சர் பண்ணவங்களுக்கு நன்றி. ஆக்சுவலாக இதில் 15 வேர்ட்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நான் 13 சொல்லி 2 கண்டுபிடிங்கன்னு சொன்னேன். சில 30 வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவங்களோட திறமையை நான் பாராட்டுறேன். இப்போ இதில் நம்ம பார்ப்போம். 1 by 1 பார்ப்போம். நான் சொல்கிறேன் கொஞ்சம் வேர்ட்ஸ். பா இருக்கனால பாதி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப ந இருக்கு, இம் இருக்கு. பணம். அகம். அதிர்வு. அதிர்வு சொல்லலாம். பானகம் சொல்லலாம். பானகம் சொல்லலாம். பாபர் சொல்லலாம். பான்னு சொல்லலாம். அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நான் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கேன்னா 9 வார்த்தை தான் கண்டுபிடிச்சிருக்கேங்க. நீங்கள் மீதி கண்டுபிடிங்க. உங்களோட பதில் இன்றைக்கும் எதிர்பார்ப்பேன். நன்றிங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேர்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும்.